அது ஒரு மழைக்காலன்றதுனால காட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. காட்டுல எல்லா பறவைகளும் நல்லா பாதுகாப்பா குச்செல்லாம் வச்சு வீடு கட்டி இருந்தாங்க. எல்லா பறவைகளும் அந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்பா உட்கார்ந்துக்கிட்டு அந்த மழையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே காட்டுல மீனுன்னு ஒரு குருவியும் வாழ்ந்துட்டு வந்தது. அது மழை காலத்துக்காக வீடு கட்டாம இருந்தது. நான் மழைக்கு முன்னாடி குச்செல்லாம் வச்சு பாதுகாப்பா ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தேன். இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த மழையில நனைஞ்சிட்டேன், ரொம்ப குளிருது. நான் இப்படியே நனைஞ்சுக்கிட்டே இருந்தா குளிர்லையே செத்து போயிடுவேன் போல அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து காட்டுக்குள்ள போச்சு. ஒரு இடத்துல வாழை இலைய வச்சு தற்போதைக்கு ஒரு வீடு செஞ்சது. இப்ப பரவாயில்ல, இந்த ராத்திரி இங்கேயே பாதுகாப்பா இருக்க வேண்டியதுதான். காலையில விடிஞ்சதும் காட்டுக்கு போய் குச்செல்லாம் எடுத்துட்டு வந்து பாதுகாப்பா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு மீனுக்குருவி அந்த வாழை இலைக்கு கீழேயே தூங்கிச்சு. அதே சமயம் டூட்டு காக்கா வீட்டுல, ஏங்க பாத்தீங்களா, காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் வீடு கட்டி அதுல பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இந்த காட்டுலயே வீடு கட்டாம இருந்துட்டீங்க. சோனா, நான் மட்டும் இல்ல, மீனுக்குருவி கூட வீடு கட்டவே இல்லை. அப்படியா? மீனுக்குருவில கரெக்டா வீடு கட்டியிருக்குமே. உங்களை மாதிரி சோம்பேறியா என்ன வீடு கட்டாம இருக்கிறதுக்கு? இல்ல இல்ல, அது வீடு கட்டல. நீங்க வேணும்னா பாருங்க, காலையில மீனுக்குருவி வீடு கட்டுதா இல்லையான்னு. என்னால இந்த கொடைக்குள்ள இந்த மழை காலம் ஃபுல்லா இருக்க முடியாது. இந்த கொடை எப்ப காத்துல பிச்சுக்கிட்டு போகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க மட்டும் மழை நின்றதும் வீடு கட்டாம இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். சரி சோனா, காலையில மழை நின்றதும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு குச்சம் வாங்கிட்டு வந்து வீடு கட்டி தரேன். நீங்க குச்செல்லாம் எடுக்கிறதுக்கு போனா அப்ப யார் உணவெல்லாம் எடுத்துட்டு வருவா? அதெல்லாம் நீ கவலைப்படாத சோனா. எங்க மாமா மார்க்கெட்ல குச்செல்லாம் விற்கிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் உணவும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாளும் ஆச்சு, மழையும் நின்று இருந்தது. மீனுக்குருவியும் எழுந்துச்சு. மழையும் நின்றுடுச்சு. திரும்ப மழை வரத்துக்குள்ள குச்செல்லாம் வச்சு வீடு கட்டணும். இந்த தானிய மூட்டைய இங்கே வச்சுட்டு போக முடியாது, யாருன்னா இதை பார்த்தா எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த தானிய மூட்டையை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு. மீனுக்குருவியும் டூட்டு காக்கா வீட்டு பக்கமா பறந்து போயிட்டு இருந்தது. டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் மீனுக்குருவி போறத பார்த்தாங்க. மீனு, நில்லு நில்லு, இங்க வா. மீனுக்குருவியும் டூட்டு காக்கா வீட்டுக்கு போச்சு. ஆமா மீனு, நீ எங்க போயிட்டு இருக்க? இவ்வளவு தானிய மூட்டைய எடுத்துக்கிட்டு எங்க போற? நான் இந்த மழை காலத்துக்கு வீடு கட்டாம போயிட்டேன், அதான் குச்செல்லாம் வாங்குறதுக்காக போறேன். ஓ அப்படியா? நீ குச்செல்லாம் தேடி அலைய வேண்டாம், எங்க மாமா நல்ல நல்ல குச்செல்லாம் விற்கிறாரு. நல்லதா போச்சு, அப்போ உங்க மாமா கிட்டேயே குச்செல்லாம் வாங்கி கொடு. சரி மீனு, நீ இந்த தானிய மூட்டைய இங்கேயே வச்சுட்டு போ, நான் போய் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். அப்ப சரி, சீக்கிரமா மழை வரதுக்கு முன்னாடி குச்செல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு டூட்டு காக்கா. சரி மீனு. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் அங்க இருந்து பறந்து போச்சு. ஏங்க, நீங்க எதுக்கு மீனுக்குருவி கிட்ட போய் சொன்னீங்க? உங்க மாமா கம்மியா தானே குச்செல்லாம் விற்கிறாரு, நீங்க எதுக்கு 2 மூட்டை தானியத்தை மீனுக்குருவி கிட்ட வாங்கினீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சோனா. இந்த 2 மூட்டை தானியம் இருக்குல்ல, ஒரு தானிய மூட்டைய நம்ம வச்சுக்கலாம். ஒரு தானிய மூட்டையை எடுத்துட்டு போய் நல்ல குச்சி நம்ம வாங்கி நல்ல வீடு கட்டிக்கலாம். நான் காட்டுக்கு போய் சாதாரண குச்சி எடுத்துட்டு வரேன், அதை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துடலாம். ஏங்க, இன்னைக்கு தான் நீங்க உருப்படியா ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க. சரி, நான் மார்க்கெட்டுக்கு போய் குச்செல்லாம் வாங்கிட்டு வரேன். டூட்டு காக்காவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு குச்செல்லாம் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டு சாதாரண குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தது. சோனா, நான் காட்டுக்கு போய் குச்செல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க மாமா கிட்ட வாங்கின குச்செல்லாம் நம்ம வீடு கட்டிடலாம். காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த குச்செல்லாம் மீனுக்குருவிக்கு கொடுத்துடலாம். சரிங்க, அப்ப நீங்க மீனுக்குருவிக்கு போய் குச்செல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொடுங்க. காட்டுல குச்சி தேடி அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் மீனுக்குருவி கிட்ட குச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா நல்லா தூங்குச்சு. சோனா காக்காவும் தண்ணி தாகமா இருக்குன்னு நதிக்கு தண்ணி குடிக்க போச்சு. தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துச்சு. ஏங்க, எழுதுறங்க, போய் மீனுக்குருவிக்கு குச்செல்லாம் போய் கொடுத்துட்டு வாங்க. டூட்டு காக்காவும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அட, இவர் எழுதுக்கிற மாதிரி தெரியலையே. சரி, நானே மீனுக்குருவிக்கு போய் குச்செல்லாம் எடுத்துட்டு போய் தர வேண்டியதுதான். ஆமா, இதுல எது மாமா கொடுத்த குச்சு, எது காட்டுல எடுத்துட்டு வந்த குச்சு? ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு வேளை மேல இருக்கிறது மீனுக்குருவிக்கு கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருப்பாரோ? அதான் மேல வச்சிருப்பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்காவும் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு போய் மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் அந்த குச்செல்லாம் வச்சு நல்ல வீடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. சோனா, இங்க இருந்த குச்சி ஏங்க நான் உங்களை எழுப்பலாம் நீங்க எழுந்துக்கல. அதான் மீனுக்குருவியோட குச்சை நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்ப சரி, வா, மழை வரதுக்கு முன்னாடி இந்த குச்சை வச்சு வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் வீடு கட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழையும் வர ஆரம்பிச்சிச்சு. மீனுக்குருவியும் அந்த வீட்டுல பாதுகாப்பா இருந்தது. அதே சமயம் டூட்டு காக்கா வீட்டுல காத்து வேகமா அடிச்சதுனால டூட்டு காக்காவோட வீடு காத்துல பிடிச்சிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. நம்ம நல்ல குச்சை தானே வச்சு வீடு கட்டணும், அப்புறம் எப்படி இப்படி நடந்தது? ஆமா சோனா, நீ எந்த குச்சை எடுத்துட்டு போய் மீனுக்குருவிக்கு கொடுத்த? மேல இருக்க குச்சை தாங்க. ஏங்க என்ன ஆச்சு? அடி பாவி, அது நமக்குன்னு எடுத்து வச்ச குச்சி. நீ மாத்தி கொடுத்ததுனால நம்மளோட வீடு இப்படி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ குடம் கூட இல்லை. நம்ம இந்த மழையில நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய்.